இவர் என்னத்துக்கு இந்த கல்விக்கு வந்து என்னத்துக்கு இவர் திக்ர் செய்ய இப்ப வந்து இதுக்கெல்லாம் போகாண்டு அது வழிகாட்டினியா இல்ல போவீங்க என்று காட்டினியா? டே நான் போகாம நிக்கனே, எனக்கு போகாம நான் நிக்கிறதுக்கு நான் எனக்கிட்ட தடை பண்றது என்ன? அப்படி தடைய போடுறவங்க யாரு? அவங்க எப்படி இருக்கா? குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நீக்கும் கண்டார் என்னொரு இடத்தை. இவ்விடத்தில் செய்தானின் மறுட்டுதலை நீ காண்பாய் என்று இன்னொரு இடத்தை. அப்ப அவர்களும் ஒவ்வொரு கட்டமா விளக்கி தந்து அந்த வழியில போறதுக்கு நாம ரெடி இல்லைண்டா, அந்த தடையை விளங்கி கொள்ற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லைண்டா, நாம ஒரு மூடண்ட பக்தியில் உள்ள நமக்கு புத்தி இல்லை. காரணம் என்ன? மாயிகை என்ற புவி உலக நாம அன்றாடம் என்ன செய்யறோம்? புத்தி இல்லாம மடையன் மாதிரி அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலக மாயிகைண்டா என்ன செய்யணும்? நம்மட தேவைக்கு நம்மட கணக்குக்கு எடுக்கிற அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு, எடுக்க வேணாண்டா சொல்றோம், உதறி தள்ளுங்கடா சொல்றோம். அது நம்மட தேவை என்ன நமக்கு அளவுக்கு எடுத்துக்கிட்டு 40 நாளைக்கும் 4 வருஷத்துக்கும் போறதுக்கு இப்போ உழைக்கணுமா நாம? அது என்ன அளவுல எப்படி இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? சில கட்டங்கள்ல உலகமே இல்லாம விட்டுருமே, சும்மா அநியாயமே அப்படி வாழ்ந்து. நாளைக்கு தேவை ஒரு அளவுக்கு, நாளைக்கு தேவைக்கு இருக்கா இல்ல பரவாயில்ல, நாளண்டைக்கு தேவைக்கு இருக்கா ஒரு அளவு, அதுக்கேற்ற மாதிரி அதை அமைச்சு இடிப்பு நிலையை தேடி நம்மளோட குறிக்கோளை நோக்கி நாம போனோம்னா நமக்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் உள்ளத்துல வந்து அந்த இடிப்பு நிலையை உணர்ற முறையை பிடிச்சோம்னா அந்த வாகனம் லேசா டயர் திருவும், லேச வாகனம் போகும். போகுது, இன்றைக்கு போகலன்னு சொல்லலைன்னா பிள்ளைகள் போயிட்டு மிதிக்க. அதனால ஏற்கனவே பேசின அதே விஷயம்தான். அப்ப ஐநைக்கு என்ன செய்யணும்? இதை சுயமா சிந்திச்சு சுயமா யோசிக்கிற இடத்துக்கு வரணும். ஏன்னா குறிப்பிட்டது கொஞ்சம் பேரு தான் இதுக்குள்ள இந்த கல்விக்கு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் இல்லை. இப்ப செலக்ட் பண்ணப்பட்டாக்கள் அவ்வளவு பேர். அதுல செலக்ட் பண்ணி இன்டர்வியூல மிஸ் ஆயிடக்கூடாது. இப்ப இன்னும் எவ்வளவோ விஷயங்களை நாம பேச வேண்டி இருக்கு. கொண்டு வரணுமே, வந்தா தானே பேசலாம். வரணுமெண்டா இங்க வரணுமென்று சொல்லல, அந்த இடத்துக்கு வரணுமே, அந்த அறிவு அந்த பக்குவத்துக்கு வரணுமே. வராம கொடுக்கறதால எனக்கு தார எனக்கும் பிரயோசனம் இல்லை, எடுக்கிறவங்களுக்கும் பிரயோசனம் இல்லை. அப்ப இன்னைக்கு 7 மண்டா முடியுமண்டா சுயமா உங்களோட அறிவு உங்களுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது என்ன கேள்வி என்றா அதே கேட்கணும். நீ எந்த இடத்தை இருக்கா, உண்ட நிலைமை என்ன, நீ எதுல அதிகமா பற்றாயிருக்கா, எதுல பராக்காயிட்டு இருக்கா, எதுல நீ கவனம் செலுத்தணும். ஒஸ்தாது சொல்றாங்க, அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை. எங்க ஒரு பாட்டுல, இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, பூரணத்தை பெற்றுக்கொள்ளே பிறந்தாயே எங்காக. இன்னொரு பாட்டுல சொல்ற, பூ உலகில் ஈன்று தரும் களிமாங்காக. அப்ப பிறந்ததின் நோக்கம் என்ன என்றா அந்த நோக்குக்கேற்ப நம்மட செயல் போகணுமா இல்லையா, அந்த நோக்குக்கேற்ப நம்மட வாழ்க்கை அமையணுமா இல்லையா. அப்படி அந்த வாழ்க்கை அமையுதா, அமைக்கமா, இல்ல யாராவது வந்து அமைச்சு தரணும் என்று எதிர்பார்க்குறீங்களா? யாராவது வந்து உங்களுக்கு அமைச்சு தரணும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா கற்பனை கடவுள் தான் வரும். அப்படி இல்லை உண்மையில். அப்படி இருந்தா செல்லுங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். கற்பனையில ஒரு கடவுள் இருக்கேன், நான் நிஜத்தில் இருக்கான், அதை நான் மறுக்கல. நமக்கு வந்து அமைச்சு தருவான் என்று சொல்லி அப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டான். அப்ப இன்னைக்கு நாம அமைக்காம அமையாது, இன்னைக்கு நாம தான் அமைக்கணும். ஆனா அமைஞ்சதுக்கு பிறகுதான் முழங்கும்.
யார் அமைச்சது, யார் அமைஞ்சது, யார் இருக்கா, என்ன இடிப்பு நிலை, எல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாயிடும், எல்லாம் துறக்கப்பட்டுரும். இந்த துறக்கப்பட்டத்துக்கு பிறகு எப்படி இருக்குமென்ற ஒரு கேள்வி உங்களுக்கிட்ட வந்தா சரியா, அந்த கேள்வி இப்ப உங்களுக்கு அவசியம் இல்லை. இப்ப வரணும் கேள்வி என்ன தெரியுமா, ஏன் எனக்கு துறக்கப்படலை, ஏன் எனக்கு துறக்கப்படலை? நான் இவ்வளவு உறவாட்டத்தை கேட்கேன், இவ்வளவு உஸ்தாயோட பாட்டை கேட்கேன், இவ்வளவு கல்வி எடுத்திருக்கேன், உஸ்தாயோட நேரடியாக விளக்கங்களை கேட்டிருக்கேன், உஸ்தாதோடைய இருந்திருக்கேன். இன்னும் ஏன் ஒரு அணுப்போலையே இந்த கல்வி துறப்படலை, ஏன் துறக்குது இல்லை ஏண்டா? இப்போ என்ன பிரச்சனை எனக்கிட்ட இருக்கிற அதை நான் தான் என்ன செய்யும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உஸ்தாது சொல்றாங்க, நீதியை நித்திரையில் ஆழ்த்தும், அது ஒரு விஷயம். மர என்ன செய்யறா, உள்ளத்தை கரல் படிய வைக்கும், அதொரு விஷயம். தரகுகள் நிறைந்த உள்ளமர், அதை தனிமைப்படுத்துகிற மிக கடினம் என்றா தரகுகளை கூட்டுறோம். இப்படி ஹக்கை உணரா கடின குணத்தை வளர்க்கும். ஹக்கை உணராம தடை செய்கிற அளவுக்கு, தடுக்கிற அளவுக்கு ஒரு ஹக்கை கடின குணம் ஒன்று வளருது நமக்கு. அது அந்த குணம் எண்ணமா இருக்கும், ஏதாவது ஒரு எண்ணத்துக்குள்ள போய் சிறப்பற்றிருப்போம். நீ அப்படியே மூடி இருந்து நான் எந்த எண்ணத்துக்குள்ள போய் சிறப்பற்றிருக்கேன் போ, அதுக்கு ஒரு எண்ணத்துக்குள்ள போய் சிறப்பற்றிருப்பேன். நான் நம்மளை பிடிச்சி வச்சிருக்கும் அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வச்சிரு நான் இப்படித்தான். அது எதை வச்சு வந்துச்சுன்னா உடலை வச்சு வந்ததுதான். அப்படி ஒரு எண்ணம் இருக்கண்டா, இந்த இதை தாண்டி நான் போறல, இதை தாண்டி நான் என்ன செய்யறல, தியானிக்கிறல்ல, இதை தாண்டி அறியறல்ல, இதை தாண்டி பயணிக்கிறல்ல. இப்படியான ஒரு எண்ணங்கள் இருக்குமெண்டா அது எல்லாமே சிறதான். அதை உங்களை சிறைப்படுத்தி வச்சிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் நான் இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கேனுங்கிறதாகவும் உங்களுக்கிட்ட உள்மனம் சொல்லிட்டு இருக்கும். நீங்க அப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க, அது உங்களை சிறப்படுத்தி வச்சிருக்குங்கிறத ஐநைக்கு புரிஞ்சு கொள்ளல, ஐநைக்கு விளங்கிக் கொள்ற இடம் இல்லை. அதை விட்டு நீங்கி இது எனக்கு இப்படி வந்து ஒரு எண்ணம் தானே வந்திருக்குது, யாரு சந்திரிக்காண்டு அந்த மீசான்ல போட்டு கரிக்கிற பக்கம் எது, கரிக்காத பக்கம் எது, ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் நிறுத்தி ஊசி எங்கால கரிக்குதுங்கிறத பார்த்து ஐநைக்கு முடிவெடுத்துட்டு அடுத்த கட்டம் அதை நீக்கி விட்டுறலாம், அதை இல்லைன்னா ஆக்கிடலாம். கை அல்ஹம்துலில்லாஹ்.